வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்ர பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த குரு வக்ர ஆகும் தருணம் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி ஆரம்பித்து தை மாசம் 22ஆம் தேதி வரைக்கும் குரு வக்கரத்தில் இருக்க போறாரு. அப்படி இருக்கும்போது கட்டன்றது அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி 2024 ஆரம்பிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்கர நிலை அடைய போறாரு. அப்படி இந்த வக்கர நிலையில இருக்கும்போது காலச்சக்கரத்தின் 9வது ராசியான தனுசு ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எதை சார்ந்து இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்கிறோம். பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா இந்த 119 நாட்களுக்கு குரு வக்கரம் அடையும் பொழுது இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு. இதுவே பார்க்கும்போது வாக்கியத்துப்படி எப்பாகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதாவது இந்த புரட்டாசி மாசம் 29ஆம் தேதி முதல் தை மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 120 நாட்கள். இப்ப இதுக்கு அதுக்கு ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ஒரு 6 நாள் மட்டும்தான் வித்தியாசம். அப்ப அந்த 6 நாள் வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது இவர் 23ஆம் தேதி திருக்கணிதத்துக்கு ஆகிறாரு, அதே பாத்தீங்க அப்படின்னா வாக்கியத்துக்கு 29ஆம் தேதி ஆகிறாரு. அப்ப கிட்டத்தட்ட இந்த 6 நாளைக்கு முன்பின்னதான் இந்த குரு வக்கரம் அடைகிறாரு. அப்ப இந்த குரு வக்கரம் அடையும் பொழுது, வக்கரம் அப்படின்னா என்ன, பின்னோக்கி வர்றதுக்கு பேரு தான் வக்கரம். இன்னைக்கு முன்னோக்கி போறதுக்கு பேரு வக்கரம் கிடையாது, பின்னோக்கி வருவார். அப்ப குரு யாரு அப்படி பார்த்தோன்னா, குரு ஒரு சுப கிரகமாகவே அவர் இருக்கிறார். எல்லாருமே பாத்தீங்கன்னா வாழ்றதுக்கு ஒரு நல்ல வழி காட்டுற கிரகம் யாருன்னா குரு தான். அதுக்குதான் குரு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். பொதுவாக யாருக்கு எடுத்தாலும் எனக்கு குரு பார்வை இருக்கா, குருவுடைய பலன் இருக்கா, குரு திசை நடக்குதா, குரு புத்தி நடக்குதா, குரு அந்தர் நடக்குதா, என் ஜாதகத்துல குரு நல்ல இடத்துல இருக்கிறாரா, என் வாழ்க்கை எதை சார்ந்து இருக்குது, எப்படி போனா நல்லா இருக்கும், எந்த மாதிரி துறையில போனா நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம நிறைய யோசிப்போம். அந்த யோசிக்கக்கூடிய திறன் கொண்டவர் யாருன்னா குரு பகவான் நமக்கு ஒரு நல்ல செயல்பாட்டிலே வச்சுட்டு இருப்பாரு. அப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்ப உங்க ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா குரு தான். பொதுவா இந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வீட்டில இருந்து ஒரு வீட்டுக்கு மாறக்கூடியது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கிரக பயிற்சி கொண்டவர் தான் இந்த குரு பகவான். அப்படியேப்பட்டவர் இந்த 4 மாசம் வக்கரத்துல வரும்போது தனுசு ராசி பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டுக்கு குரு இப்ப ஆட்சி கிரகம் நம்ம சொல்றோம். இது போல உங்க சுய ஜாதகத்துல இதே மாதிரி குரு தனுசு ராசியிலேயோ அல்லது மீன ராசியிலேயோ உங்க சுய ஜாதகத்துல குரு மட்டும் கண்டிப்பா இருந்தார்னா, இந்த வக்கர காலம் இந்த 120 நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டாப்ல கொண்டு போய் வச்சிருவார். ஆனா அதே உங்க சுய ஜாதகத்துல சொந்த வீட்டில் இல்லாத நீச்சத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான உடனே வேலை செஞ்சிருவார். இல்ல அதே உங்க ஜாதகத்துல உச்சம் அடைஞ்சு உட்கார்ந்து இருந்தாருன்னா நிச்சயமா உங்க ஜாதகத்துல இந்த 120 நாள் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு நல்ல ஒரு தருணத்தை காட்டி கொடுத்துருவார். அதாவது நல்ல ஒரு வளர்ச்சி காட்டி கொடுத்துருவார். அப்ப அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைக்கும், வேலைக்கு தகுந்த கட்டன்றது சம்பளம் கிடைக்கும். ஆனா மற்றபடி உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் நார்மலா மற்ற இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா ஒரு 70% அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். ஆனா இப்ப உங்க ராசிக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா, இன்னைக்கு 6ஆம் இடத்துல ருணரோக சத்ரு குருன்ற இடத்துல இருக்கிறாரு. அப்ப 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட நீங்க தேடி போய் எந்த குழியிலுமே விழுந்துடக்கூடாது. ஜாமீன் கையில் போட்டீங்களா, கண்டிப்பா கட்ட மாட்டாங்க, நீங்க தான் கட்டுவீங்க. 10 ரூபா வாங்கி கொடுக்குறீங்களா, மற்றவங்களுக்கு உதவி செய்ய போறீங்களா, உதவி செஞ்சா கூட உபதிரன்ற பேர் தான் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ உங்க வீட்டுக்கு குரு அதிபதியா இருந்தா கூட ருணரோக சத்துரு குரு 6ஆம் இடம் அப்படின்றது வம்பு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து அலைச்சல், பெண்ணால பங்கப்படலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பால் அவமானப்படலாம்,
வண்டி வாகனத்துல விபத்துகள் ஏற்படலாம், கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து படி கூட ஏறுற மாதிரி கூட வரலாம். எதுக்குமே உங்க ஜாதகம் ஒரு தடவை நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 4 மாசம் 120 நாள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களோ, பொறுமையா செயல்படுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சரிங்களா? மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், பொதுவாக ஒரு மனிதனுக்கு அந்த 5, 7, 9ஆம் இடம் நல்லா இருந்துச்சா அவங்க வாழ்க்கை ரொம்ப பிரைட்டா இருக்கும். அப்போ உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய், 7ஆம் இடத்துக்கு அதிபதி மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். இந்த 3 கிரகங்களும் உங்க சுய ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்து நல்லபடியா பார்த்துட்டாருன்னா இந்த 4 மாச காலம் உங்களுக்கு வளர்ச்சி சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இல்ல இந்த 3 கிரகத்துக்கும் அதிபதி மாறி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு உங்க ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா இப்ப செவ்வாய் தான். ஏன்னா இப்ப செவ்வாய் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்குமே 5ஆம் இடம் நல்லா இருந்ததா குழந்தை செல்வங்கள் பெருகும். அப்ப அந்த குழந்தை செல்வங்கள் பெருகணும்னா எத்தனாம் இடம் நல்லா இருக்கணும்? 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்ப அந்த 5ஆம் இடத்துல உங்களுக்கு பார்க்கும்போது அதிபதி யாரு? செவ்வாய். இப்ப செவ்வாய் இப்ப ஒரு உதாரணத்துக்கு எங்கேயோ போய் ஒரு நீச்சம் அடைஞ்சு உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உங்களுக்கு அந்த புத்திரஸ்தானம் என்ன பண்ணும்? உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அப்ப உங்க சுய ஜாதகத்துல அந்த செவ்வாய் இப்ப எங்க இருக்கிறாரு அது முதல்ல நீங்க பாத்துக்கிடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கல்யத்துக்கு அதிபதி 7ஆம் இடம் சொல்லுவாங்க, கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி 7ஆம் இடம். அப்போ உங்க ராசிக்கு அதிபதி யாரு? புதன் பகவான். அந்த புதன் பகவான் நட்பில் இருக்கிறாரா, நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரா, ஆட்சியில் இருக்கிறாரா, அது எங்க இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100% தனுசு ராசியில பிறந்த உங்களுடைய வாழ்வாதாரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல்லு மாதிரி தான் இன்னைக்கு கிடக்குறீங்க கிட்டத்தட்ட இந்த 5-6 மாச காலமாவே. ஏன்னா மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து தொட்டது துலங்கல, வச்சது விலங்கல, எதிர்பார்த்தது நடக்கல. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா சொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, மெல்லவும் முடியல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இப்ப இருக்கிறீங்க. சரிங்களா? எதுக்குமே உங்க சுய ஜாதகம், ஏன்னா நம்ம ஒரு ராசி பலன் பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா ராசி வச்சு அடிப்படையா சொல்றோம். நீங்க வார பலனா இருக்கட்டும், தினப்பலனா இருக்கட்டும், மாத பலனா இருக்கட்டும், நீங்க இந்த மாதிரி காலண்டர்ல பாக்குறதா இருக்கட்டும், நியூஸ்ல பாக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே ராசி வச்சுதான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனா சுய ஜாதகம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா லக்னத்தை வச்சுதான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா லக்னத்தை அடிப்படையா பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறாரு, அவர் எந்த தன்மையில் இருக்கிறாரு, கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி அவர் எங்க இருக்கிறாரு, அவர் எந்த தன்மையில் இருக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி உங்க சுய ஜாதகத்துல இதெல்லாம் நல்லபடியா இருந்துருச்சு அப்படின்னா இந்த குரு வக்ரகாலம் இந்த 4 மாசம் முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய தேவையற்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். குரு யாருன்னா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி, குறைச்சும் கொடுக்க மாட்டாரு, சேர்த்து கொடுக்க மாட்டாரு. அவருக்கு என்ன தேவை, என்ன கொடுக்குன்னு நினைக்கிறாரோ அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. சரிங்களா? இருந்தாலுமே இன்னைக்கு உங்க ராசிக்கு அதிபதி குருவா இருக்கிறதுனால பொதுவா மற்றவங்களுடைய விஷயத்துல எவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க கட்டன்றது கவனமா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு இது நல்லது. இருந்தாலும் மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்க்கும்போது இந்த தனுசு ராசி சொல்றோம். ஆனா தனுசு ராசிக்கு பிறந்த வந்த நட்சத்திரங்கள் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் 4 பாதம், அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான போராடு நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் 1 பாதம். இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கின ராசி தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனுசு ராசி. அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு இல்லைங்களா? அப்படி பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவானா இருக்கிறார். அதே மாதிரி பூரோட நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானா இருக்கிறார். அப்ப இவர் சுக்கிரன் கொடுக்கறது கேது கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு இந்த மாதிரி எந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க அதுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு நமக்கு அதிபதி உங்க ஜாதகத்துல எங்க இருக்கிறாரு, அவர் எந்த தன்மையில் இருக்கிறாரு, இது பார்த்து மொத்தத்துல நம்ம எந்த துறையில போனா நல்லா இருக்கும், எதை செஞ்சா நல்லா இருக்கும்ன்றதை யோசிச்சு
கண்டிப்பா அது பாருங்க. ஆனா மொத்தத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப குருவுடைய பார்வை காலமோ அல்லது சனியுடைய பார்வை காலமோ அல்லது ராகு கேதுவுடைய பார்வை காலமோ இப்ப இல்லை. ஏன்னா இப்போதைக்கு உங்களுடைய பலம் என்ன அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவானா இருந்து குருவே இன்னைக்கு வக்கரல் அடைகிறார் பாத்தீங்களா, அது ஒண்ணுதான் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா மொத்தத்துல என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகமும் இன்னைக்கு வந்து நல்ல இடத்துல நல்ல கிரகங்கள் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் பண்ணுவாரு. அப்ப இதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து உங்களோட ராசிக்கு கடந்த கால கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 7.5 சனி இருக்கும்போது கூட இவ்வளவு அவஸ்தை கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 5-6 மாசம் அவ்வளவு கஷ்டம். 7.5 சனி முடியும் இருக்கும்போது கஷ்டம் இருந்தாலும் தெரிவிக்கல. ஆனா இப்ப மனசுக்கு என்ன நினைக்கிறீங்க, அந்த 7.5 சனி இருக்கும் போதே கூட பரவாயில்ல போல் இருக்குது, முடிஞ்ச வாட்டி தான் நம்ம வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா மொத்தத்துல உங்களுடைய நேர காலம் என்ன இதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு எந்த லைன்ல போனா நல்லா இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வந்தா உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும், உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே மொத்தத்துல தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் இந்த 4 மாச காலத்துக்கு கொஞ்சம் ஒரு சிரமமான ஒரு நேரம் சொல்றதுல மாற்று கருத்து இல்லை. கவனம் இருந்துட்டா, அதாவது நீங்களே ஒரு குழியில உழுவல் அப்படின்னா பரவாயில்ல. அவசரப்பட்டு ஒரு காரியம் செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்பட்டு இருக்கிறீங்க, தயவு செய்து அதை யோசிச்சு பண்ணுங்க. தனுசு ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் சொல்றேன். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோன் மூலியமாக 2024ஆம் ஆண்டிற்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசிக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்களானது யோகமான பலன்களை தருமா அல்லது பாதகமான பலன்களை தருமா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்பாக இந்த குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதாவது வருகின்ற 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி, அதாவது ஒரு 3 மாதம் 26 நாட்களானது இந்த குரு பகவான் வக்ரம் அடைகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷப வீட்டில் உட்காந்து செவ்வாயின் நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறார். இது யோகமான அமைப்புகள் தானானாக்கா இது கண்டிப்பாக இது யோகமான அமைப்புகள் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. உண்மையாலும் சொல்ல வரேங்க, பட்டமரம் துளிர்ற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் இனிமேல் துளிர்விடக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. தனுசு ராசி அன்பர்கள் இனிமேல் தோண்டு போக வேண்டிய அவசியங்கள் கிடையவே கிடையாது. எதிர்கால வாழ்க்கையானது ஓரளவுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகின்றிருக்குதுங்க. உண்மையாலுமே உங்களோட வாழ்க்கையை எண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த ஒரு 6 வருட கால வாழ்க்கையானது குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் பகைமை பாராட்டுறது, இப்போ பல்வேறுபட்ட கஷ்டங்கள் சந்திக்கணும், தொழில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கணும், வருமான குறைவுகள் ஏற்பட்டிருக்கணும், கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு பெற்று பிரிவுகள் பிரச்சனைகள் சந்திக்கணும், யாரெல்லாம் நல்லவன் எண்ணி இருந்தீங்களோ அவங்க எல்லாமே துரோகிகளாக ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டு இந்த உலகத்தை நீங்கள் உணரக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்திருப்பீங்க. என்னடா இது வாழ்க்கை, இப்படிலாம் ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு தான் இருக்கானா, இப்படிலாம் ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு உண்மையாலுமே சொல்ல வரேங்க, இந்த தனுசு ராசி அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. ஏன்னா கடந்த காலத்தில் இந்த சனி பகவானால் எல்லா வித கஷ்டங்களையும், அதாவது ஒரு 4 பேர்த்துல கையேந்தாத ஒரே ஒரு கொடுமைகள் மட்டும்தான். வண்டி வாகன தடைகளாக இருந்தாலும் சரிங்க, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, சொந்த பந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க, எல்லா விதத்துலேயும் எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அதை எல்லாமே அனுபவிச்சுட்டிங்க. இந்த மீதமுள்ள விட்டகுறை தொட்டகுறைய இந்த சனி வக்ர பயிற்சியின் மூலிமா அனுபவிச்சுட்ருக்கீங்க. இதுவுமே நவம்பர் 15ஆம் தேதி பிறகு முழுமையாக விட்டு விலகி ஓடுறதா அர்த்தம். உண்மையாலுமே தெளிவாக சொல்ல வரேங்க, நவம்பர் 15ஆம் தேதி என்று சனி வக்ர நீங்கிறாரு. அக்டோபர் 9ஆம் தேதி பிறகு குரு பகவான் வக்ரம் பெறுகிறார். இது 2 அமைப்புகளுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த 2மே உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்புகளை தரும் அப்படின்றத ஆணித்தரமான கருத்துங்க. அதனால் நீங்கள் எதுவும் கவலையே கொள்ள வேண்டாம்.
எது செய்தாலும் இனிமேல் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இதை மாதிரியான எல்லா விதமான யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களானது இந்த நேரத்தில் தொடர ஆரம்பிச்சிருச்சு. சார் இல்லை சார், இந்த ஜாதகத்தில் இந்த நேர காலகட்டத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்துல தானே மறைந்து உட்கார்ந்துருக்காரு சார், எப்படி சார் தன்னோட ராசிநாதன் தனக்கு 6ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் யோகத்தை தரும்னு சொல்கிறீங்க, அதுக்கான விளக்கங்கள் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, உண்மையாலுமே சொல்ல வரேங்க, ஒரு கிரகம் வக்ரம் அடையுது அப்படின்னாக்கா அது பின்னோக்கி நகர்ந்துன்றது அர்த்தம். அப்போ பின்னோக்கி நகர்ந்தால் எங்கே வருவார்? இன்னைக்கு செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறது உண்மையான விஷயம். அவர் நகர்ந்துக்கிட்டு இருக்கார், அதாவது பின்னோக்கி நகர்றார். பின்னோக்கி நகர்ந்தால் 5ஆம் இடத்தை நோக்கி வருவார். 5ஆம் இடத்தை நோக்கி வந்தார்னா இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு முழுமையான பரிபூர்ண பார்வைகள் கிடைக்கும். அப்போ உங்களோட தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. இதை செய்தால் வெற்றி ஆகுன்றது உங்கள் மனசுமே சொல்லும், அதை மட்டுமே நீங்கள் செய்வீங்க. இதை செய்தால் தோல்வி ஆகுன்றது மனசு சொல்லும், அதை செய்தால் கண்டிப்பாக விட்டுட்டு வந்துடுறதை பார்க்க முடியும். அப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் 6ஆம் இடத்தில் குரு பகவான் தனக்கு 5ஆம் அதிபதி நட்சத்திரத்தை சாரத்தை வாங்கி 5ஆம் இடத்தை நோக்கி வர்றது, குடும்பத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகள், பொருளாதார அபிவிருத்திகள், குடும்ப மேன்மைகள், ஒரு குடும்பத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷமும், எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேர காலகட்டங்களானது உருவாகிறத பார்க்க முடியுதுங்க. அதில் குறிப்பாக இந்த குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் அவன் பார்க்கக்கூடிய இடங்கள் இல்லாமல் புனிதமடைய போகுதுங்க. அப்போ வக்ரம் படக்கூடிய இந்த நேர காலகட்டங்களானது அவங்களோட பார்வையானது பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்துக்கு பட இருக்குது. அப்போ குடும்பஸ்தானமானது தனம், வாக்கு, குடும்பம், கல்வின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த 2ஆம் இடம். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் குடும்பஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால தன பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும், பொருளாதார நெருக்கடிகள்லேருந்து மீண்டு வருவீங்க, குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொந்த பந்தத்தினால ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அடுத்த இந்த குரு பகவானின் பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பார்க்க இருக்கிறார். முக்கியமாக தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு, அதான் முக்கியமான விஷயம். தொழிலானது ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்று. இந்த தனுசு ராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப தடுமாறிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு பெறக்கூடிய அளவுகளில் 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் சந்திக்கணும். அதுவும் முக்கியமாக அரசு உத்தியோகத்துக்காக பயணிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் அரசாங்க உத்தியோகத்தின் பணத்தை சுவைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். ஏன்னா 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் இணைந்தாலே அரசாங்க உத்தியோகமானது அரசுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பிள்ளையாக இந்த நேரம் இருந்துட்டு இருப்பீங்க. அரசாங்க உத்தியோகத்தை வாங்கி அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் வளர்ச்சிகள், தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கென்று நிரந்தரமான அங்கீகாரம், அரசு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதனால் இந்த நேர காலகட்டங்களானது தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தனக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் சார்ந்த எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்கின்றுவீங்க. அடுத்த வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குருவின் பார்வையானது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை குறிக்கக்கூடிய இடம். இந்த நேர காலகட்டத்தில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு கிளம்பணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்கா யோசிக்காமல் இந்த நேரத்தில் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெளிநாட்டு உத்தியோகமானது உங்களுக்கு வாய்ப்புகள் வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேர காலகட்டமானது இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி வக்ரம் பெறது அந்தளவு விசேஷமான அமைப்புகள் கிடையாது. 3ஆம் இடத்துல சனி நேர்கதிரை போட்டிருந்தால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவர்கள் ஏற்படும். ஆனால் ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து வரை நவம்பர் 15ஆம் தேதி காலகட்டம் வரலுமே சனி வக்ரத்தில் தான் நிற்கிறார். அப்போ நவம்பர் 15ஆம் தேதி காலகட்டம் வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டு தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தடை, தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. சிந்தித்து செயலாற்றுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருன்றது மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்கார். 4ஆம் இடம் தான் வீடு மனை வாசல், வண்டி வாகன யோகங்கள். பழமையான வண்டி வாகனங்கள் வைத்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வீடு மனை வாசல் திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் உருவெடுக்கிறத பார்க்க முடியுது அப்படின்றீங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா ராகு 4ஆம் இடத்துல இருந்தாலே பழமையான வீடு எந்த இருந்தாலும் அந்த இடம் விற்பனைக்கு வரக்கூடிய காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ வித்துட்டு வேலை செஞ்சுட்டு இன்னொரு வீடுகளை வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த நேரத்தில் இருந்துகிட்ருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து வக்ரகதி பெற்று பின்னோக்கி வர்றதுனால 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம் அல்லவா. இந்த நேர காலங்களில் குழந்தை பேர் இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்து 7ஆம் இடத்துல இந்த நேரத்தில் கோச்சாரத்தில் செவ்வாய் பகவான் இருந்துகிட்ருக்கார்.
ஆனால் கோச்சாரத்தில் செவ்வாய் பகவான் இருந்துட்டாலும் கூட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவன் 5ஆம் அதிபதியாக இருந்து சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால நீங்கள் எங்கே சுற்றினாலும் சொந்த காலில் தான் நீங்கள் நிற்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஆனால் எதிர்கால வாழ்க்கையானது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும்ன்ற விதிங்க. அதனால் தனுசு ராசி அன்பர்கள் இனிமேல் கவலையே கொள்ள வேண்டாம். பட்டமன தொழில் மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் உருவாயிடுச்சு. இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். திருமணம் ஆகலையேன்னு காத்திருந்தக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சார் நாங்கள் இப்போ தேராத கோயில் கிடையாது, வழிபாடு செய்யாத தெய்வம் கிடையாது, எல்லாமே செய்துட்டு வந்துடும் சார், ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குது அல்லது ஒரு பையன் அமைய மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய அளவுகளில் தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதிக்குள்ளாரையே வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கலோ அந்தளவுக்கு வளர்ச்சிகள் பெறும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனியும் இந்த நேரத்தில் வக்ரம் பெறுறது ஒரு சாதகமான சூழல்கள் தான் சொல்லணும். ஏன்னா இந்த நேர காலகட்டத்தில் இரண்டுமே நெருப்பு தத்துவ கிரகங்கள்னால ஒரு சில மன அழுத்தங்களும் பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுது. வருமானத்துக்கு எந்த விதத்தையும் குறைகள் ஏற்படும், வருமானங்கள் வந்துக்கிட்டே இருக்குன்ற விதிங்க. திருமண வாய்ப்பு கிடைச்சா இந்த நேரத்திலே பண்ணிக்கிறது தான் நல்லாயிருக்கும். வெளிநாடு சம்மந்தமான முயற்சிகள் எடுத்தாலும் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களும் இந்த நேரத்தில் படிப்பில் ஓரளவுக்கு நாட்டங்கள் ஏற்படும். பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு பார்க்க முடியுதுங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு தடவை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர் அன்றைக்கி தெளிவாக கேட்டு தெரிஞ்சுங்க. எதிர்கால வாழ்க்கையானது எப்படி இருக்குன்றது தெளிவுபடுத்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். மற்ற விதத்தில் தோஷம் கிடையாது, சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஜோதிட நேரம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும், என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோவை கடைசி மட்டும் நீங்க பாருங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா குரு வக்ரமம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப குரு எப்ப வக்ரகதி நிலையை அடைகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குருவை பொறுத்த வகையில வர்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் அதாவது 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை குரு வக்ர நிலையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 3 மாதங்களிலிருந்து 4 மாதங்கள் வரை அவர் இருப்பார். இந்த நிலையில அவர் என்ன விதமான பலன்களை கொடுக்க போறார், குரு அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். குரு அப்படின்னா நீதி, நேர்மை, உண்மை, நியாயம், அதே போல தர்மம், கருணை, அன்பு, அமைதி, கௌரவம், அந்தஸ்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு அதிபதியா இருக்கிறார். குருபலம் வியாழ நோக்கம் இருந்தா மட்டும்தான் ஒரு திருமணம் சுபகாரியம் அப்படிங்கிறது சிறப்பாகவே நம்ம நடத்த முடியும். அப்படிப்பட்ட குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசீடம் ரோகிணி நட்சத்திரத்துல குரு வக்ரகதி நிலை அடைகிறார். வக்ரகதி இருந்து என்னென்ன விதமான பலன்களை, ஸ்தான பலன்கள் எப்படி கொடுக்கிறார், பார்வை பலன்கள் எப்படி கொடுக்கிறார் அப்படிங்கிறதையும் அதோட விஷயங்களை தொடர்ச்சியா நம்ம உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் 9வது ராசி தாங்க தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப தனுசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே குரு பகவான் தான் ராசிநாதனா இருக்கிறாப்ப. அப்ப தனுசை பொறுத்த வகையில எடுத்துக்கொண்ட இலக்கு, எடுத்துக்கொண்ட குறிக்கோள்ல ரொம்ப வேகமா செயல்படுறது, அந்த இலக்கை நோக்கிய பயணம், தடுமாற்றம் இல்லாம பயணம் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் மறைகிறார். மறைந்தவர் இப்ப வக்ரகதி நிலையை வேற அடைகிறார். இந்த நிலை உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரிவா பார்க்கிறோம். அப்படி பார்க்கையில இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்தான பலம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு வக்ரம் பெற்றிருக்கார். அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப அடிவயிறு, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க பெரும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையாளுறதுல கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. ஆனால் குறிப்பாக வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியாக கிடைக்குது.
வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியாக கிடைக்குது. சில பேருக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி வேலை வருமானத்திற்காக சிரமப்பட்ட அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில் உறுதியாக வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதி செய்யப்படுது, வேலை கிடைக்குது. அப்போ வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெற்றி பெறக்கூடிய வகையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய கடன், இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன்லாம் அடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பார்வை பலன்னு பார்க்க போனோம்னா, அப்போ குரு அப்படிங்கிறவர் உங்கள் ராசிநாதனே வக்ரம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ என்னன்னா, சில பேருக்கு தேவையில்லாத வாக்குறுதிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடாது. நான் இந்த காலகட்டத்தில் இதை செஞ்சு தர்றேன், இதை பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகளை கொடுக்கறது அப்படிங்கிறது அவசியமற்றதாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே நேரத்தில் வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த குரு வக்ரம் பெற்று பார்க்கறதுனால வேலை, தொழில், வருமானம், தடைப்பட்ட வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக போகுது. குடும்பத்தோட மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அப்போ குடும்பம் அமைப்புகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. தொழில் சார்ந்த முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஆமாம், நீண்ட நாளாக எனக்கு ஒரு தொழில் தெரியும், தொழில் செய்யணும், வேலை தெரியும், தொழில் செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை தேர்வு பண்ணி உங்கள் தொழிலை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அதே போல் தொழிலில் பெரிய லாபம் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லை, லாபம் குறையுது அப்படின்னாக்க கண்டிப்பாக உறுதியாக இந்த காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வக்ர காலத்தில் ஏற்பட்டிருக்கு. வியாபாரம், போட்டி பொறாமைகளோடு இருந்த வியாபாரங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. லாபம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. லாபம் பார்த்தீங்கன்னா 1 மடங்கு 2 மடங்கு லாபம் பெறுறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்போ தனுசு ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது 2, 10, 12 கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. அப்போ தொழில், வருமானம், வியாபாரம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களே திரும்ப திரும்ப நடக்குது. அது மட்டும் இல்லாமல் விரய செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும், சுப விரய செலவுகள், அதுவும் குடும்பத்தின் தேவைக்கு, குழந்தைகளின் கல்விக்காக செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளியூர் போகணும், நீண்ட நாளாக வேலைக்காக வெளிநாடு போகணுங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியாக அமையுது. அதே போல் படிக்கிற குழந்தைகள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிநாடு போகணும் அப்படின்னா அதுக்கும் திட்டமிட்டபடி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அயன சயன சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த காலத்தில் உங்களுக்கு உண்டு. அன்னோன்ய குறைபாடுகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சுப செலவுகள் தான் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்விதமான ஒரு தடங்களும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. உங்கள் ராசிக்கும் 4க்கும் உடையவர் 6ல் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அம்மாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் கடன் வாங்கி வீடு கட்டுறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்தில் உண்டு. தாராளமாக வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம், அதே போல் பார்த்தீங்கன்னா இடம் வாங்குறது, காலி இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மூலம் நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் தொழில் வாய்ப்புகள், பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆமாம், தொழில் மட்டும் இல்லைங்க, வியாபாரமும் முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, பட்டம், கொஞ்சம் பாராட்டுக்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்கிறது வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு விதமாக முன்னேற்றம் இருக்குது, தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு விதமான முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு. அடுத்து குடும்பம் சார்ந்த உறவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. அதாவது குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து பூராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம்.
மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம், முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. என்னன்னா, நீண்ட நாளாக வேலை இல்லை, வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக வேலை கிடைக்குது. வேலை அமைப்புகள் நல்லா இருக்குது. வேலையில் இருந்து வந்த நெருக்கல்கள், நெருசடிகள், அதாவது மேலதிகாரிகளோட தொந்தரவுகள், அதே நேரத்தில் ஒரு வேலைக்கான அங்கீகாரம் இல்லை, வேலைக்கான பாராட்டுக்கள் இல்லை அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் அதற்கான அமைப்புகள் கூடி வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கௌரவம், அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. லாபங்கள் கிடைக்கக்கூடிய இருக்குது. எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் இருக்குது. ஆமாம், நான் ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கேன், அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு சிந்தனைகள் இருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய லாபங்கள், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் தான் இருக்குது. அப்போ எண்ணிய எண்ணங்கள், லாபங்கள் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கான பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அது இல்லாமல் இரண்டாவது திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய சாதகமான அமைப்பு இருக்குது. அடுத்து உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பயணங்கள் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். அதையும் இல்லாமல் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் போகணும் அப்படின்னு திட்டமிட்டு இந்த இளைஞர்கள்லாம் தாராளமாக இந்த காலத்துக்கு வேலைக்காக வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உள்ளவங்களாம் தாராளமாக போகலாம். அப்பாவுக்கும் குழந்தைக்குமான உறவு அப்படிங்கிறது மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்பா வழி சொந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களோட நட்புறவு பாராட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது. அரசு காரியங்கள்லாம், தடைப்பட்ட அரசு காரியங்கள்லாம் உடனுக்குடன் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போ இது ஒரு நல்ல காலம்தான். தனுசு ராசியை பொறுத்த வகையில் இந்த காலம் அப்படிங்கிறது நல்ல காலம், நல்லதொரு பொற்காலம் அப்படின்னே சொல்லணும். இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி தனுசாக இருந்தாலும் லக்கணம் தனுசாக இருக்குது அப்படின்னா இந்த பலன்கள் அப்படிங்கிறது 100% சரியாக வருது. ஆனால் இதே காலகட்டத்தில் லக்கணம் வேறையாக இருக்குது. உங்களுடைய ராசி தனுசாக இருந்து லக்கணம் வேறொரு லக்கணமாக இருக்குன்னா லக்கண அடிப்படையில் என்ன தசாபுத்தி அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்மளுடைய கோச்சார பலன்களை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சந்திக்கலாம். இந்த காலகட்டத்தை எப்படி அணுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த 4 மாத காலங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக இருக்குது. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் குடும்பத்தின் மகிழ்ச்சி, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், நட்பு சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற பல்வேறு கோணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. அதே போல் சகோதரர் ஒற்றுமையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது. இளைய சகோதரர், மூத்த சகோதரர்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை பாராட்டக்கூடிய வகையில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி குரு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தையே பார்க்குறார். அப்போ மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறது குடும்பத்தில் விளைய போது மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்புகள்லாம் வரக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய விஷயமாக இருக்குது. அப்போ சகல தோஷத்தையும் போக்கக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய பார்த்தீங்கன்னா 2-10 பார்க்குறாரு. அதுவே மிகப்பெரிய சிறப்புங்க. தொழில் வருமானத்தை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அது சேமிக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு, மகிழ்ச்சிக்கான இடத்தையும் பார்க்கக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ஏற்பட்டிருக்குது. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொற்காலம், நல்ல காலமாக அமைஞ்சிருக்கு. வாரம் வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்க அப்படின்னா குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. முதல் முறையில் போகையில் ஒரு அர்ச்சனை செஞ்சு உங்கள் பேரில் வழிபாடு பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றியும் வணக்கங்களும். பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பகில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 24 நாள் புதன்கிழமையும் 9-10-2024 புதன்கிழமையும் சஷ்டி திரியும் மூல நட்சத்திரமும் சித்தயமும் கூடிய சுபயுக சுபதினத்தில் குரு வக்கரம் 10-10 9-10 சொல்வதை விட 10-10-2024 to 22-2-2025 வரை குரு வக்கரம் நிகழ்வாக உள்ளது. இந்த குரு வக்கரம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போது அடியேன் உங்களோடு தொகுத்து வழங்க உள்ளேன். அதற்கு முன்னாடி உலகெங்கும் சிறப்பாக செயல்படும் தமிழ் மாத ஜோதிடமும், அதைத் தொடர்ந்து
என்னை ஊக்குவித்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து வணங்குகின்றேன். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல யோக பலனை கொடுத்தால் அந்த மாதிரி ஒரு யோக பலன் வேற எந்த கிரகமும் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட குரு வக்ரம் நமக்கு என்ன செய்யும், இந்த 12 ராசிக்கு என்ன செய்யும், அதுதான் இப்போ நமக்கு கேள்வி. அப்போ 12 ராசி நேயர் பெருமக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் இன்னும் சொல்லலை, அதனால நீங்களும் பார்த்துட்டு வர்றீங்க. அதாவது இயல்பான குணத்தை விட்டு தன்மையை விட்டு அடுத்து அதுக்கு மாறுபட்ட தன்மையில போய் சேருவது, மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது, இதுதான் வக்ரம். இப்ப வக்ரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்ரம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது, இதுதான் வக்ரம். இப்ப வக்ரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்ரம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதே சமயத்தில் புதன் வக்கரம் அடைகிறது, சனி வக்கரம் அடைகிறது, செவ்வாய் வக்கரம் அடைகிறது, சுக்கிரன் வக்கரம் அடைகிறது, இப்போ குரு வக்கரம் அடைகிறது. இப்போ எந்த அளவுக்கு திசாபுத்தி அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வக்கரனை உயர்ந்திருக்கும். 12 ராசிக்கு இப்போ என்ன செய்யுங்கிறத நம்ம பதிவு பண்ண போகிறோம். அடுத்து நாம் காண இருப்பது தனுசு. போதும் என்பவனுக்கு போதனையும் தேவையில்லை, போதாது என்பவனுக்கு புதையலும் போதவில்லை. இல்லை என்பதை தேடி இருப்பதை துளைப்பது ஏனோ, உப்பிற்கும் நட்பிற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. உப்பு உணவை சுவையாக்கும், நட்பு வாழ்க்கையை சுவையாக்கும். உப்பு உணவை சுவையாக்கும், நட்பு வாழ்க்கையை. யாருடைய வாழ்க்கையை? உங்களுடைய உயர்ந்த குணம், உங்களுடைய உயர்ந்த ஈகை, உங்களுடைய உயர்ந்த அன்பு, உங்களுடைய உயர்ந்த பாசம், பரிவு, கொஞ்சம் கோபம், அதையும் சொல்லணும்ல. அப்பதானே எனக்கு கமெண்ட்ஸ் போடுறீங்க, கரெக்டா சொல்றீங்க சுவாமிஜின்னு. எங்க நெருப்புங்க, அவர் நெருப்பு ராசி. நட்சத்திரமும் கேது, அதுக்கடுத்து சுக்கிரன், அதுக்கடுத்து சூரியன், இந்த தசாபுத்தியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள். அப்போ நீங்கள் நெருப்பில் தனுசு, எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, அப்டுடேட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. அப்போ தனுசு நீங்கள் எப்படி இருப்பீங்க? வேற வழி இல்லை, அப்படித்தானே இருந்தாகணும். உதவி உதவின்னு போகணும், உதவி உதவின்னு நீங்கள் போய்தான் ஆகணும், நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். கொடுக்காம இருக்க முடியாது. கொஞ்சம் ப்ரெஸ்டீஜோடு கொடுக்கணும். 10 டீ வாங்கி கொடுத்து 2 வாங்க சார், நான் 2 கன் வாங்கி கொடுறேன், இதெல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்கிறேன், வாங்கி கொடுறேன் அப்படிங்கிறது. அதுதான் அந்த நற்குணங்களை கொண்டவர் தான் தனுசு. கோதண்டராமர் இல்லையா? கோதண்டராமர். ஆக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி யாரு? உங்களுக்கு உரியவர், உங்க அதிபதி, உங்களுக்கு உரியவர் தானே. தனுசுக்கு மீனத்துக்கு அவர் தானே ஓனர், மேனேஜிங் டைரக்டர் அவர் தானே. அப்ப அவர் என்ன செய்வார்? உங்க வீட்டுக்கு என்ன பண்ணுவார்? தீய பலனை கொடுக்க மாட்டார், நல்ல பலனையும் கெடுக்க மாட்டார். தீய பலனை கொடுக்க மாட்டார், நல்ல பலனையும் கெடுக்க மாட்டார். அது போதா, விட்டுருங்க அப்படிங்கிறாங்கல்ல. 4 தடவை எழுதுவான் ஸ்டூடெண்ட்டு, 4 தடவையும் 6 36க்கு 6 35 34 போட்டே இருப்பான். ஆனால் மார்க் 35 மார்க்கு. அவனை பாஸ் பண்ணுறதா ஃபெயில் பண்ணுறதா? அவருக்கே விரிச்ச வாய்ப்பு. சரி போட்டு போயிட்டு போகிறான், பொழைச்சிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜில் 80 மார்க்கு காரணம் சொல்ல முடியாது, 70 மார்க்கு காரணம் சொல்ல முடியாது, 50 மார்க்கு காரணம் ஈவெண்ட்டு சொல்ல முடியாது. யாரை சொல்ல முடியும்? அந்த 35 பார்டர் இருக்கணும்னு தான் வாத்தியாருக்கு குழப்பம். வாத்தியார்னால எதுவும் செய்ய முடியாது இல்லையா? அப்போ தனுசு ராசிக்காரவங்களுக்கு பிரஸ்டிஜோட உதவி, எல்லா நட்பும் செய்வாங்க.
மஞ்சள் வியாபாரம், மாணிக்க வியாபாரம், பொன்னின் வியாபாரம், மஞ்சள் சம்பந்தப்பட்ட அனைத்து ஜவுளிகளும், அறக்கட்டளை, வேத ஆகமங்கள், பயிற்சிகள், பயிற்றுவித்தல், நல்லிணக்கங்கள், ஆகமங்க விதிகளை பயிற்றுவித்தல், ஹோமங்கள் செய்தல், வேள்வி நடத்துதல், மந்திரங்கள் பிரயோசனப்படுத்துதல், மந்திரங்களை பிரயோசனப்படுத்துதல், ஃபைனான்ஸ். அதுதான் ஃபைனான்ஸ். அது முக்கியம்ல. எல்லாத்துக்கும் இந்த நேரம் 7:30 முடிஞ்சிருச்சு. பட்டுங்க, கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு பட்டு எல்லா கஷ்டமும் பட்டு நீங்கிருச்சு. அடுத்த குரு வர்றாரு உங்களுக்கு, இன்னும் குரு பலமும் வர்றாரு. அந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பான பயிற்சியை கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு செழிப்பான பயிற்சியை கொடுக்கும். ஆக இன்னமும் விருச்சகம், தனுசுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு கல்யாண யோக பலன் உண்டு. அதில் மாற்று கருத்து அல்ல. எனவே தயவு செய்து விருச்சக ராசி நேயர், தனுசு ராசி நேயர்களுக்கு விருச்சக ராசி போலவே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மத்தியம பலனை கொடுப்பாங்க. அவரை விட உங்களுக்கு கம்மி தான். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு தாம்பளே தான் கொள்ள மாட்டோம் இல்லையா? அதே போல தான். கெடுக்கவும் மாட்டார், கொடுக்கவும் மாட்டார். அஸ்டீஸ் அப்படியே இருக்க சொல்லுவார். தனுசு ராசி நேயர்களுக்கு மேற்கண்ட தொழிலில் அகலக்கால் வைக்காமல் செஞ்சுட்டு வாங்க. 24/2/2025 வரை, அந்த வக்கர முடிய வரையும். அப்புறம் ஆஸ்டீஸாக எடுத்துக்கோங்க. சுந்தரகாண்டம் 3வது சர்க்கம், 7வது சர்க்கம், மகாலட்சுமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. அடுத்தது ராமர், தசரத ராமர் சீதா பிராட்டியோட கூட, அதாவது சமேதரா இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த சமேதரா இருக்கக்கூடிய படங்கள் வாங்கி வீட்டில் வச்சு ஒரு 48 நாளைக்கு 2 விளக்கு ஏற்றி, நெய் தீபம் ஏற்றி, ஓம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஜெயின்னு சொல்லி, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லி, இல்லை ஸ்ரீராம் மட்டும் சொல்லி, ராமா 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 என்ற மந்திரத்துக்கு இணை ஏது இல்லை. ராமா, அதில் வைணவமும் சைவமும் சேர்ந்து இருக்கின்றது. ராமா என்ற மந்திரத்தில் வைணவமும் சைவமும் சேர்ந்து இருக்கின்றது. அப்படிப்பட்ட ராம மந்திரத்தை சொல்லி சுந்தரகாண்டத்தை படிங்க. 12 ராசிக்காரங்களும் சுந்தரகாண்டத்துக்கு படிக்கலாம், அப்பிலே கிடையாது. பொதுவான கருத்து. அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக தனுசு ராசி ஒரு அற்புதமான நன்மையை கொடுக்கும் என்று உறுதியாக சொல்லுகின்றேன். வாழ்த்துக்கள்.